தமிழக தொல்லியல் வரலாற்றுல உலக்குடி அப்படிங்கிறது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆதிச்சநல்லூர பத்தி பேசியிருப்போம், கொற்கைய பத்தி பேசியிருப்போம், சிவகலைய பத்தி பேசியிருப்போம். சிவகலைய வந்து ஆசிரியர் மாணிக்க ஒருவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஒரு உதவி பேராசிரியர் கண்டுபிடித்த ஒரு இடம் தான் உலக்குடி. இந்த உலக்குடி அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்துக்கும், தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் இடையில அதாவது சொல்லப்போனா அந்த ஊர்ல பாதி, இந்த ஊர்ல பாதின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த தொல்லியல் களம் அமைஞ்சிருக்கு. உலக்குடியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போகணும். இந்த இடத்த கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொன்னா, ஆறுமுக மாசான சுடலை அப்படிங்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர். இப்போ வந்து அவர் வந்து டாக்டரேட் முடிச்சு, முனைவர் பட்டம் முடிச்சு, தூத்துக்குடி விஓசி காலேஜ்ல உதவி பேராசிரியர் பணியாற்றி இருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இந்த இடத்துல நிறைய இருக்கக்கூடிய இந்த முதுமக்கள் தாடிகள், இந்த நடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இத பத்தி நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது தான், சிவகலையை கண்டுபிடித்தது, ஆதிச்சநல்லூர் வெளியே கொண்டு வந்தது, இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய முனைவர் பட்டத்தினுடைய கைடாக இருக்கக்கூடிய அம்மாவோட சேர்ந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு அருமையா ஒரு ஒரு பேப்பர் ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த பேப்பர்ல தான் பார்த்தீங்கன்னா, உலக்குடியில என்னலாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முதல்ல பேப்பர் போட்டு உலக்குடிய வெளிய கொண்டு வந்தவர் இவர்தான். இப்பவும் பார்த்தீங்கன்னா, உலக்குடியில ஒரு நீண்ட நெடுமையான ஒரு நெடுகள் இருக்கு. அத நடுகல்னு கூட சொல்ல முடியாது. நெடுகள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நெடுகள் பார்த்தீங்கன்னா, தென் தமிழகத்திலே இங்க தான் உயரமான ஒரு நெடுகள். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சுத்தி கல் வட்டங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய கற்குவியல்கள். அந்த கற்குவியலுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல வந்து அங்க வந்து நம்ம முதுமக்கள் தாழிகள் இதெல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம் பாதி நெல்லை மாவட்டம், ஒரு பாதி தூத்துக்குடி மாவட்டம். இதையெல்லாம் வைத்து பார்த்தால், ஒரு 1000 ஏக்கருக்காவது இந்த புதைகுழிகள் இருக்கும். நிச்சயம் இதனால தான் இந்த இடத்த அகழ்வாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தேன். அந்த வழக்கின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தொல்லியல் ஆய்வாளர்கள்லாம் இங்க வந்து பார்வையிட்டு, எங்க வழக்குக்கு வந்து விரைவில் நாங்க உலக்குடியில வந்து அகழ்வாய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் உலக்குடியில வந்து அகழ்வாய்வு செய்யும்போது, ஒரு நல்லது ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆறுமுக மாசான சுடலை உலக்குடியிலே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, யார் வந்தாலும் கூட்டிக் கொண்டு காட்டுறாரு. இதுல என்ன ஒரு டூரிசமான விஷயம் அப்படின்னா, திடீர்னு ஒருத்தர் வாராங்க. அவங்க உலக்குடிய நாங்க தான் கண்டுபிடிச்சோம்னு சொல்லி மறுநாள் பேப்பர்ல குடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா, உண்மையிலேயே சொல்லப்போனா உலக்குடியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம உலக்குடியை சேர்ந்த முனைவர் ஆறுமுக மாசான சுடலை என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.